வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கை கால் இழுக்கிறது, பாரிசவாதம், ஸ்ட்ரோக் என்று கதைச்சிருப்பினோம். இதை பற்றி எங்களோட மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாதால இந்த நோயாளிகள் அவையின் தீவிரத்தன்மையை கூடுது. ஒன்றில் கைகால் ஃபுல்லாக இழுக்குது அல்லது அவர்கள் இறந்து போகிற தன்மை ஒன்று இருக்குது. யாழ்ப்பாணத்தில் சரி, இலங்கையில் சரி, ஒரு மிக முக்கியமான காணொலி ஒன்று நான் உங்களுக்கு பகிர போகிறேன். இந்த கைகால் இழுக்கிறது என்னத்தால் வாரது, டென்ஷன் ஆகினா வருமா, கோவப்பட்டா வருமா, நல்லா சாப்பிட்டா வருமா, என்ன காரணங்கள், பரம்பரையா என்று மக்களுக்கு ஒரு தெளிவில்லை. நிறைய பேருக்கு தெளிவில்லை. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாரிசவாதத்துக்கும் ஃபாஸ்ட் என்று சொல்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. FAST, ஃபாஸ்ட்னா என்ன, வேகமா என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஃபாஸ்ட்டை மறந்துடாதீங்க. இந்த காணொலியின் இனியில் என்ன முக்கியமானது, இந்த FAST ஃபாஸ்ட் வடிவாக இந்த காணொலியை கலங்க முதலாவதாக சொல்ல போகிறேன். இந்த பாரிசவாதம் அல்லது ஸ்ட்ரோக்ன்றது என்னென்னு சொன்னால், எங்களுக்கு மூளை தான் இனியில் முக்கியமான இடம். சரியா, கண்ட்ரோலில் தான் எங்களுடைய டவர், எல்லாத்தின் கண்ட்ரோல், இதய துடிப்பு மையம், சுவாச மையம் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இந்த பின்னுக்கு நீள்வளை மையம், அப்படி நிறைய விஷயம் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மூளை தான். இந்த மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு அல்லது இரத்த கசிவு, ஒன்றில் பிளாக் வரணும், இல்லாட்டி ப்ளீடிங் உள்ளுக்கு, ரெண்டும் இந்த பாரிசவாதம் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஸ்கேமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது, அடுத்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. அதாவது ஒன்று அடைப்பு, இன்னொன்று இரத்த கசிவு. உள்ளுக்கு அடைச்சாலும் பெறும், ரத்தம் கசிஞ்சாலும் பெறும். சரியான சின்ன இரத்த குழாய்கள் அங்கே இருக்குது சொல்லுங்க, அவங்கிற உடம்பில் மூளையெல்லாம் இருக்குது, சரியான சின்னங்கள். இப்போ அதுக்குள்ள கொழுப்பு படிவுகளோ அல்லது ஒரு ப்ரெஷர் கூடக்க ஒன்றில் அடைபடும் அல்லது வடிக்கும். இதுதான் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுடைய ஆட்களுக்கு தெரியாது. இப்போ திடீரென சில பேர் சொல்லுவினம், அப்போ படுத்திருந்தவர் கைகால் இழுத்து போட்டுதுன்னு ஒழும்புறார் இல்லை, ஆட்சி படுத்திருந்தவா கைகால் இழுத்து போட்டதுண்டு ஒழும்புறார் இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்தில் சரி, இலங்கையில் சரி, உலகத்தில் இந்த அப்புவாச்சி கதையெல்லாம் இல்லை. அண்ணா தம்பி என்று இள வயதில் கூட இதுகள் வருது. அப்போ அவை படுத்திருந்தவ இந்த மாதிரி அறிகுறி இருக்குண்டு, அறிகுறி பாரிசவாதம் வந்துட்டால் என்ன அறிகுறி என்று மக்களுக்கு தெரிய வேணும். இதுக்கு தான் மிக முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கும் விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஃபாஸ்ட், FASTன்னு ஞாபகிச்சிருங்க. அறிகுறி எஃப்ன்றது என்னென்னு சொன்னால் ஃபேஸ், முகத்தில். இப்போ ஒரு அதிபர் எனக்கு தெரிஞ்சு ப்ரேயரில் உரையாற்றி கொண்டிருந்தவர், அவர்கிட்ட திடீரென்னு அந்த வகையில் நாங்கள் மாணவர்கள் அப்படி இழுபட்டு போச்சு. இழுபட்டு அதிலே அவர் விழுந்துட்டார். முகம் ஒரு விகாரமானதாக, ஒரு வாய் ஒரு பக்கம் இழுபட்டு அல்லது பேச்சுகள் சரியாக வராத மாதிரி, நாங்கள் சொல்லிக்கொள்கிற விளங்காத மாதிரி, ஒரு டென்ஷன் ஆகின மாதிரி, வேர்த்து அப்படி இருந்தால், முகம் ஒரு இழுபட்ட மாதிரி இருந்தால் ஃபேஸ், அதான் ஃபாஸ்ட். இந்த முதலாவது பாரிசவாதமாக இருக்கலாம். அடுத்தது இதான் மிக முக்கியம். படிவாக்கலுங்கோ, இந்த மூளை என்ற எங்களோட வலது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை என்ற இடது பக்கம், எங்களோட இடப்பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை என்ற வலது பக்கம் என்று சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். எனக்கு இந்த கை வழங்குதுன்னா அது மூளை இஞ்சால் பக்கத்தில் தான் கண்ட்ரோல் வருது, வலது கை பக்கம். இடக்கை என்ன இஞ்சால மாறி யோசிங்க. இப்போ ஒரு ஆள் சொல்கிறார் திடீரென, தம்பி எனக்கு இன்றைக்கு உளும்பு இல்லாமல் கிடக்குறா விடியப்புறம், என்ற விளக்கையும் விளக்காலும் தூக்கி இல்லாமல் கிடக்கு, சம்திங் ராங். இது இதுதான் ஃபாஸ்ட். இந்த FA சொல்கிறேன். இப்போ F சொல்லிட்டேன், ஃபேஸ், சொல்கிறேன். கை தூக்கி இல்லாமல் இருக்குது, இல்லை தூக்கினா பொத்தொன்று இப்படி விழும் கை, ரைட்டா. ஒரு பக்கம் கையை தூக்கி இல்லாமல் இருக்கிறது, அல்லது கை பலவீனமாக மாறின மாதிரி உணர்றது, ஒரு சூம்பி போனன்னு சொல்லுவீனம், ஒரு சோர்ந்த மாதிரி, விளக்கையும் விளக்காலம், இடக்கையும் இடக்காலம், இப்படி என்றால் நீங்கள் சந்தேகப்படணும் இது பாரிசவாதமாக இருக்கலாம்ண்டு. இப்போ விளங்குதா? கனவேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன FA சொல்லிட்டேன், S என்னன்னு சொல்ல போகிறேன். ஸ்பீச், பேச்சு, கதைக்கு வினம். இப்போ சில பேர் சொல்லுவீங்க, அப்போது என்னென்ன செய்யுது, தம்பி எனக்கு இது செய்யும் மாதிரி ரெண்டு அப்படி கொஞ்சம் இழுபட்டு சொல்கிற சரி அப்படிங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், ராத்திரி என்ன சாப்பிட்டே நீ, அவர் சொல்லுவார் 3 மணிக்கு ஒழும்பினான். சம்மந்தம் இல்லாத கதை. நாங்கள் கேட்குறோம் என்ன சாப்பிட்டேன்னு 3 மணிக்கு ஒழும்பினான். ஒரு கன்ஃபியூஷனாக ஸ்பீச், ஒரு சம்மந்தம் இல்லாமல். இது எத்தனை என்று கேட்க 5 தம்பி 2 பேர், சம்திங் ராங். அவருக்கு சரியாக புரிஞ்சு கொள்ள முடியலை. ஸ்பீச் எஸ்எம் பிரச்சனையாக இருக்குது. அடுத்து என்ன மிஞ்சி கிடக்கு, FASTயில் மறக்காமல் இந்த காணொலி எல்லாருக்கும் பகிர்ந்துடுவோம். எங்கள் ஜனத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆச்சு எல்லாரும் இந்த காணொலி எனக்கு தெரியும், இந்த காணொலி நிறைய வயசான மக்கள் பார்க்குறீங்க, முழு பேருக்கும் பகிர்ந்து விடுங்க. என்னென்ன நிறைய பேர் தெரியாது மக்களே. உடனே இதெல்லாம் வந்தாலும் உடனே வச்சு பார்த்தோன்றிருக்கிறேல ஆளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போகணும். ஒரே ஒரு பிரச்சனை, அந்த உடம்பை சூடாக வச்சுருக்கணும். நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னுட்டு டாக்டர் நாங்கள் ஒருக்க வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். 7 மாணவரை அதை தவிர்க்கணும். அப்படி என்ன சுடு தண்ணி, ஏனெண்டா அவர்கிட்ட உடம்பை நாங்கள் குளிர விடக்கூடாது. அந்த டைம், நேரம், உடனடியாக நேரத்துக்கு கொண்டு போகணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இருக்குது அதை சொன்னால் அந்த நேரம் சேனம் வச்சு கொண்டு இருக்கும். இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை, உடனடியாக கிளம்ப வேண்டியதான். இந்த பாரிசவாதம் இப்போ எங்களோட மக்களில்
20-25 வயதுலேயும் வருது, 35-40 சாதாரணமாக இப்போ வர வலிக்கிட்டுது. ஏன்னா எங்கட ஆக்களோட சாப்பாடுகள் உடற்பயிற்சிகள் எல்லாம் கடன் விளையாட்டுகள் தானே, ஒன்றும் இல்லை. மன அழுத்தம், தண்ணி அடிக்கல், தம்மடிக்கல், புகையிலை பொருட்கள் பயன்பாடு, மதுப்பாவனை பயன்பாடு, பரம்பரை தாதப்பணிக்கு இருந்தால் அது ஒரு ரிஸ்க் இருக்குது. அடுத்தது அப்போ இதை பற்றி என்ன செய்தால் என்ன தலைதுகள் வருது, இது என்ன இந்த பாரசவாதத்தை தூண்டுற காரணிகள் என்னன்னு பார்த்தா, முதலாவது உயர் குருதிய முக்கத்தை பார்க்கணும். நாங்கள் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இப்போ ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன்னா உப்புலேருந்து சாப்பிட்ற கொழுப்பு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ரோலை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நீரிழிவு சலரோகம் சகல ரோகம்னு சொல்லுவினோம், ரைட்டா? கணக்கு விஷயம். இப்போ நீரிழிவை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். எங்களுடைய வைத்திய சிவன் சுதன் ஐயா சொல்லுவார், எதிரிக்கு நாங்கள் பழி வேண்டணுமெண்டா விஷம் கொடுக்க தேவையில்லை, சோடாவை கொடுக்கணுமெண்டா ஐயா சொல்லுவார். அப்படி இதுகளையெல்லாம் நாங்கள் அளவாக எல்லாம் எடுக்காமலே விடுறது நல்ல நஞ்சு. அப்போ நீரிழிவை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். உயர் குருதி இயக்கத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதோட தொடர்பட்ட சாப்பாடுகள் இனிப்பு சரி, உப்பு சரி, எண்ணெய் சரி அளவாக பயன்படுத்தணும். அடுத்தது முக்கியமாக உடற்பயிற்சி செய்யணும். நல்லா மன அழுத்தம் இருக்கக்கூடாது. மன அழுத்தம் கூட இதை தூண்டும். மன அழுத்தம் ரத்த கசிவு எல்லாம் டென்ஷன் ஆகினா ப்ரெஷர் கூடும். அப்போ உள்ளு கொண்டில் அடைக்கும் அல்லது வெடிக்கும். அப்போ பிரச்சனை. அடுத்தது நாங்கள் மதுபாவனையை பயன்படுத்துகிறத விட வேணும். இந்த மாதிரியான விஷயங்களில் மிக அவதானமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு 150 மணித்தியாலமாவது ஒரு கிழமைக்கு 7 நாளையும் சேர்த்து 150 மணித்தியாலமாவது நாங்கள் உடற்பயிற்சி செய்திருக்க வேண்டும். அப்போ இப்போ பாரசவாதம் வர இருக்க வேணுமென்றால் நாங்கள் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இது மட்டும் இல்லை, சில பேர் இப்போ இந்த வெஸ்டர்ன் மெடிசனுக்கு போவினோம். அதுதானே கடைசிக்கு அந்த எல்லாரும் போய் கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வாரது, பெரிய ஆஸ்பத்திரிக்கு யாழ்ப்பாணம் தான் வாரது. அப்புறம் இடையில விளையாட்டுகள் காட்டி மருந்துகளை விட்டுருவினோம். அங்கே ஒரு தரட்ட போவினம், இஞ்சி ஒரு தரட்ட போவினம். மருந்தை நீங்கள் விட்டீங்களோ எல்லாம் டபுள் ரிவில் ஆகும். மருந்து எடுத்தால் தொடர்ந்து போடணும். அப்போ மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்த வேணும். மருந்தை நாங்கள் விட்டோம்ண்டா அப்புறம் நீங்களே உங்களுக்கு ஒரு டாக்டர் விளையாட்டு காட்டினீங்களா டாக்டர் சொல்கிறத அவமதித்து போட்டு அது வருத்தம் ஊற்றி பாரசவாதத்தை தோற்றுவிக்கலாம். அப்போ இதய நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள், கொலஸ்ட்ரால் நோயாளிகள், உயர் குருதி அமுக்கம் இருக்கிறார்கள் எல்லாரும், ப்ரெஷர் இருக்கிறார்கள் எல்லாரும் மிக அவதானமாக இருக்க வேணும். தரப்பட்ட மருந்துகளை ஒழுங்காக எடுக்க வேணும். நாங்கள் என்ன செய்தால் இதை தடுக்கலாம்னு பார்ப்போம். ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது, நீரிழிவு வராமல் இனிப்பு, இந்த சோடாக்கள், உதுகள், இனிப்புகள், சீனி எல்லாம் பில்லங்கந்தான், வெள்ளையெல்லாம் பில்லங்கந்தான். எண்ணெய் வகைகள், பொரிச்செண்ணெயை திரும்ப பயன்படுத்துறது, எண்ணெயில் அமிழ்ந்து நீந்திர மாதிரி பொரிகிற உணவுகள், உதாரணமாக மிதிவடிகள், ரோடுகள், வடைகள் அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கிறது. அதை விட மதுபாவனையை விடுறது அறவே, புகையிலே பயன்பாட்டை முக்கியமாக தம் அடிக்கிறது, புகை பிடித்தலை விடணும். அது நல்லா ப்ரெஷரை கூட்டும். உப்புன்ற பயன்பாடு இதுகளை நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும். மன அழுத்தம், ஆன்மீகம் அதுகளில் போய் மனதை நல்ல ஸ்மூத்தாக வச்சுருக்கிறது, இப்படியான விஷயங்களில் செய்யணும். உடற்பயிற்சி கிழமைக்கு 150 மணித்தியாலமாவது செய்தால் நல்ல. சமரி ஃபாஸ்ட் பாரசவாதம், ஃபாஸ்ட் பாரசவாதம். நீங்கள் என்ன நிறுவனம் திருப்ப சொல்கிறீங்க, எனக்கு மக்களுக்கு மண்டையில் ஏறணும். ஃபாஸ்ட் பாரசவாதம். ஃபாஸ்ட் ஃபேஸ், ஏ ஃபார் ஆர்ம், எஸ் ஃபார் ஸ்பீச், டி ஃபார் டைம். முகம் பிரச்சனை, கைக்கு இழுக்குது, ஸ்பீச் பேச்சு தளம்புது, டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு அப்போ ஆச்சியோ தம்பியோ தங்கச்சியோ கூட்டி கொண்டு ஓடும். மறக்காமல் அதை மட்டும் செய்யாத. இந்த காணொலியும் அப்படி ஒருக்கா ஷேர் பட்டனை தட்டி விட்டேன்டா, ஒற்று உயிர் காப்பாற்றினா, ஒற்று உயிர் வேலைக்கு போய் காப்பாற்றினா அந்த புண்ணியம் எனக்கும் இந்த பரம்பரைக்கும் என்னுடைய மக்களுக்கும் தான், வியூவர்ஸ் உங்களுக்கும் தான். மறக்காமல் அதை செய்வீங்களேன் நம்புறேன். மறக்காமல் இது தொடர்பான கருத்துக்களை கேளுங்கோ. இப்படி உங்களோட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டால் அந்த அனுபவங்களையும் கீழே கட்டாயம் வழி விடுங்க. தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்களுடைய அப்புக்கும் ஆட்சிக்கு நடந்து அந்த நேரம் எனக்கு தெரியலை ராசா. இப்படி அவர் சொன்னவர் கை கேளுக்குது, காலு கேளுக்குது, ஏதோ தாறுமாறி மாறாட்ட கதைகள் கதைச்சவர். எங்களுக்கு பாரசவாதம் வேண்டாம் என்னென்று விளங்கலை, என்னத்தால் வருமன்னு தெரியலை. அப்போ கொண்டு பிந்தி போச்சு, ஏதோ மூளைக்கு அடைப்பண்டிச்சினம், சிடி ஸ்கேன் எடுத்தினம், ரத்த கசி வண்டிச்சினம். அப்போ இப்போ இல்லை என்ற கருத்துக்கள் வரலாம், இல்லை ஆச்சி இல்லை தம்பி என்று வரலாம். எனவே இந்த காணொலியை மறக்காமல் உங்களோட கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்களை கீழே போடுங்க. மறக்காமல் இந்த காணொலி எல்லாருக்கும் மீண்டும் கெஞ்சி கேட்குறேன், ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ் எந்திரனில் இப்படி நல்ல வீடியோக்கள் வரும், அல்லது நிறுவன் நட்கும் ராஜான்ற பக்கத்தில் முகப்புத்த பக்கத்தில் வரும். விரும்பினால் லைக் பண்ணி அல்லது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அல்காரிதம் கொண்டு வந்து விடும், என்ற வீடியோக்களை கொண்டு வந்து விடும். பார்க்கலாம், மக்களுக்கு பிரியோசனமான விஷயங்கள் தொடர்ந்து வரும். நன்றி மக்களே, பாய்.